ஸோ இந்த ஹோட்டலோட த பெஸ்ட் சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட நேம் இப்போ கிரண் சொல்லுவார். என்னைய மாற்றி இதுதானே ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து இது பேரே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ட்ரிங்க். ஸோ எதுக்கு இந்த நேம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கஃபே பியன்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு பேர்லேருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். இது கெஃபே அண்ட் பியன்ஸ், அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்பியன்ஸையும் கெஃபேவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்பியன்ஸ் பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. ஒரு ரூஃப் டாப் கெஃபே வந்துட்டு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கெஃபேவோட செட்டப்பும் இருக்குது, ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற ஆம்பியன்ஸும் இருக்குது. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க ரெஸ்டாரண்ட், சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம என்னன்றது ஃபுட் ரிவ்யூ. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபுடி படீஸ் ஒன்ஸ் அகெயின். லாக்டவுன்லாம் முடிஞ்சு டைனிங்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கிரண் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இட்ஸ் அ பிராண்ட் நியூ ஓப்பன் ரெஸ்டாரண்ட். அது வந்து செம்ம தீமாக பண்ணியிருக்காங்க. இதோட தீம் நான் வந்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேப்ஷன் கூட இருக்குது, குட் ஐடியா ஸ்டார்ட் வித் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எவ்ரி திங் லைக் லவ் மற்ற எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுறது ஒரு காஃபில தான் பேசிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து அவங்க ஒரு கேப்ஷனாக வந்து கேஷ் கவுண்டர் பின்னாடியே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்டோட தீம் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லைக் இவங்களோட சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வுட்லேயே பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட குஷனுக்கு கீழே வந்து ஃபுல்லாக ட்ரம் அது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டேபிளும் வந்து செம்ம தீமாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு ஒரு கப் அண்ட் சாசர் கிஃப்டாக கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய கப் அண்ட் சாசர் பாருங்க. அது அப்படியே அவங்களோட கேஷ் கவுண்டர் மேலேயே வந்து வச்சுருக்காங்க, இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் கூட ஒரு தீமாவே பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஃபுல் ட்ரம்ல வந்து மேலே பேசன் செட் பண்ணியிருக்காங்க. இதான் ஆக்சுவலாக என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டைம் டு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். இது வரைக்கும் நான் வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது கிடையாது. தேங்க்ஸ் டு ரிஸ்வான் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால். இது ஓப்பன் பண்ணி ஒரு 4 days தான் ஆகுதுங்க. ஸோ 4 to 5 days தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. வெரி நியூலி ஓப்பன் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இன்னும் செட்டப் எதுவுமே முடியல. ஸோ செட்டப் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். அண்ட் ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஊஃபர் சவுண்டு எல்லாமே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபுட்பால் மேட்சோ இல்லை கிரிக்கெட் மேட்சோ இதில் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஆம்பியன்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு காத்தோட்டமாக ஜாலியாக நம்ம வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. அண்ட் அகைன் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆம்பியன்ஸ்க்காக பேம்பூலேயே செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் லைட்டிங்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்தாங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே வந்து இப்போயே 2-3 days தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. ஆனாலுமே வந்து வரவங்க எல்லாமே ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்குது. நிஜமாவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் சாஸ் பாஸ்தா செய்கிறாங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருந்துச்சு இவங்க ரெஸ்டாரண்ட்டில். பிங்க் சாஸ் பாஸ்தாவுக்கு வந்து ப்ரொக்கோலி, அப்புறம் வந்து ஜுக்னி, அந்த மாதிரி கான்டினென்டல் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அந்த ஆட்-ஆன்ஸ் செய்கிறாங்க. நான் வந்து இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த கெஃபே பியன்ஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளச்சேரி 100 feet ரோடில் யாமோஹிதீன் பிரியாணி இருக்குது. யாமோஹிதீன் பிரியாணிக்கு நெக்ஸ்ட் டோர் மேலே வந்து ரூஃப் டாப்பில் 3rd floor இருக்குது.
இதோட அட்மாஸ்பியர் வந்து சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங். ஆம்பியன்ஸ் வந்து சீரியஸ்லி ஆசம். ஸோ கைஸ் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் ஆகும். ஸோ எல்லாமே இங்கே இருக்கிற ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்புக்கு ரொம்ப ஃபேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேப்பர்ஸாக இருக்காங்க. அப்போ பாருங்கள். ஸோ கைஸ் லெட்ஸ் பிகின் வித் தி ஸ்டார்டர்ஸ் பாருங்கள். ஸோ நகெட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இது சிக்கன் சீஸ் பால்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட். ஸோ மயோனைஸ் சாஸும் வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நகெட்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல். ஓகே, நகெட் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நகெட்ஸ் வந்துட்டு ஒரு நான்வெஜ் ஸ்நாக் டைப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்கு. ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு நிறைய ஸ்டார்டர்ஸ்க்கான நிறைய ஸ்நாக் பிளேசஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் அண்ட் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பர்கர் மேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த நகெட்ஸு சீஸ் பால்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை விட இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு ஆம்பியன்ஸில் சாப்பிட்றதே வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து சீஸ் பால்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். சிக்கன் சீஸ் பால்ஸு. இதோட ரோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் டச் பண்ணும்போது அதோட கிறிஸ்ப்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ். அந்த சிக்கன் சீஸ் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ். வேறு லெவலில் இருக்குது இதோட அந்த ஃபைனல் அவுட்புட். சீரியஸ்லி நைஸ். மைனஸ் டிப் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே சும்மா தூக்கி கொடுக்குதுங்க. ஸோ கைஸ் நம்ம அடுத்து ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் கட்லெட்டு. ஸோ உள்ளே பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் பாருங்கள். ஸோ நானுமே ஃபஸ்ட்டு வந்து இது உருளைக்கிழங்கு நினச்சேன், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ட்டு. பட் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கனு. ஸோ சிக்கனில் நல்லாவே மசாலா மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு சிக்கன் கட்லெட்டுன்னு சொல்கிறதோட இது வந்துட்டு ஒரு சிக்கன் வடைன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. உள்ளே வந்துட்டு ஒரு மசாலாவோடைய டேஸ்ட் வருது. அண்ட் ஸ்டஃபிங் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து வேறு லெவலாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்வாங்க சிக்கன் வடை மாதிரி. ஸோ அதோட ஃப்ளேவர் வருது. ஸோ சூப்பராக இருக்குங்க. இது வேறு லெவல். மோஸ்ட்டாக தர்ஸ்ட் குவென்ச் பண்ணுற ஒரு ட்ரிங்க் தான் மொஜிட்டோ. நம்ம இன்னைக்கு ப்ளூபெரி மொஜிட்டோ ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ளூபெரி சீட்ஸோட அந்த எசன்ஸ் போட்டிருக்காங்க. பர்ஃபெக்டாக அந்த ப்ளூபெரியோட அந்த ஃப்ளேவரும் எசன்ஸும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து நார்மலாக ட்ரிங்க் பண்ணுற மொஜிட்டோவை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் சாஸ் பாஸ்தா. இது வந்து சிக்கன் பாஸ்தா சொல்லியிருந்தோம் எங்களுக்கு. மேலே பாருங்கள், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஓரிகானோலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து நல்லா சீஸியாக இருக்குது. ஸோ இந்த க்ரீம் ஃப்ளேவரோடு அப்படியே எடுத்து நான் சாப்பிட்றேன். சீஸியாகவும் இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. இதில் வந்து ஒரு ஆத்தென்டிக் இட்டாலியன் டேஸ்ட் வருது. அண்ட் அந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ரிச்சாக இருக்குது. ஐ திங்க் நிறைய அந்த க்ரீம் அண்ட் சீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. ஆசம். திஸ் இஸ் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரை டிஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பென்னே பாஸ்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஸோ கைஸ் நாங்கள் அடுத்து வந்து பீஃப் ஸ்டீக் ட்ரை பண்ண போகிறோம். இது இங்கே வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், பீஃப் வித் ப்ரௌன் சாஸு செம்ம ஜூஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து இது மேஷ் பொட்டேட்டோஸ், இது வந்து பட்டர் வெஜிடபிள்ஸ் அண்ட் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இது எல்லாமே வந்து ஒரு கோம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது ஒன்றே வந்து ஒரு டின்னருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பீஃப் இங்கே பாருங்கள், நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். சீரியஸ்லி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த மாதிரி ஒரு பீஃப் ஐ ஹவ் நெவர் ஏட் so far in my life. செம்மையாக இருக்குது. இதோட அந்த சாஸோட அந்த ஜூசினஸும் அந்த பீஃபோட கிறிஸ்ப்னஸ் ப்ளஸ் வந்து அந்த பீஃபோட சாஃப்ட்னஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் கொடுக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் ஹியர் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதுலேயே வந்து இது வந்து சீரியஸ்லி ஆசம். வெரி வெரி நைஸ். செம்மையாக இருக்குது. பீஃப் லவர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து இப்படி ஒரு ப்ரௌன் சாஸ் பீஃப் ஸ்டீக் வந்து சீரியஸ்லி சூப்பர், வெரி நைஸ். இந்த பீஃப் ஸ்டீக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பட்டர் வெஜிடபிள்ஸ்னு சொன்னாங்க. இதில் வந்து 2 வெஜிடபிள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரொக்கோலி. இங்கே பாருங்கள். இன்னொன்று வந்து இது வந்து ஜுக்னின்னு சொன்னாங்க. இது எனக்கு அது கேள்விப்பட்டது இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. குக்கும்பர் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கான்டினென்டல் டைப் ஆஃப் வெஜிடபிள்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த சாலட் வந்து இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் அக்கம்பனிமெண்ட் தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம அடுத்த ரிவ்யூ பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சீஸி பீஸா. ஸோ பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக வந்து தின் க்ரஸ்ட் பீஸான்னு நினைக்கிறேன். அண்ட் இது சீஸ் பாருங்கள் உள்ளேருந்து எப்படி வருதுன்ட்டு. இது செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் எப்பவுமே வந்து பிஸா சாஸோடு தான் சாப்பிடுவேன். சரி, இது வந்து சாஸ் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே பார்த்தேன். சாஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பிஸா. அண்ட் இது மேலே வந்து மாசரல்லா சீஸ் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு இந்த லேயர் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ நான் சாஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ கைஸ், சியர்ஸ். இது ஆக்சுவலாக சாஸே தேவையில்லைங்க. சாஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்டு தின் க்ரஸ்ட் பீஸாவில் வந்துட்டு இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ண பீஸாலே இது சூப்பராக இருக்குது. அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஒரு 2-3 days ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னா மைண்ட் ப்ளோவிங், வேறு லெவல். ஸோ இந்த ஹோட்டலோட த பெஸ்ட் சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட நேம் இப்போ கிரண் சொல்லுவார். என்னையே மாற்றி விடுறா, இதுதானே ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. இது பேரே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ட்ரிங்க். ஸோ எதுக்கு இந்த நேம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப லைக் பயங்கர ரிச்சான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன ஒன்றுனா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாழை, அப்புறம் வந்து கோகோனட் மில்க்கு, அப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்நட், முந்திரி எல்லாமே வந்து பயங்கர ரிச்சா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று சாப்பிட்டாலே வந்து டின்னர் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அதனால இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேருமே ரிவ்யூ பண்ண போகிறோம், ஒன்றா குடிக்க போகிறோம். செம்மையாக இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி லெவல் பயங்கர திக்காக இருக்குது. ஜூஸு ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு ஜூஸ் ஒரு ட்ரிங்க் வந்து ஐ ஹவ் நாட் ட்ரைட் எனிவேர் இன் சென்னை. சீரியஸ்லி செவ்வாழை போட்டு ஒரு கோகோனட் மில்க்லாம் போட்டு ஒரு ட்ரிங்க் வந்து ஒரு ஜூஸ் ட்ரிங்க் வந்து ஐ ஹவ் நாட் ட்ரைட் எனிவேர். இட்ஸ் ரியலி நைஸ். எல்லாருமே கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இந்த கெஃபே பியான்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காகவே கூட நீங்கள் இங்கே வரலாம். அவ்வளோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு வந்துட்டு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செவ்வாழையோட டாமினேஷன் நல்லா இருக்குது இந்த ட்ரிங்கில். ஸோ எல்லாத்தோடையும் அந்த பனானாவோட ஃப்ளேவர் வந்து இந்த ட்ரிங்கில் ரிச்சாக காமிக்குது. அண்ட் அகைன் இது கூட நட்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கனால இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது, அமேசிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் ட்ரை பண்ணுறேன்.
ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ கைஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் வந்து மைலோவோட முடிக்க போகிறேன். மைலோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஃபேவரட்டாக தான் இருக்கும். நம்ம மெயின்லி 90s கிட்ஸுக்கு. எதனாலன்னு சொல்கிறேன், சின்ன வயசில் இந்த பேட்டு அதுக்கப்புறம் ராக்கெட்லாம் கிடைக்கும் ஃப்ரீயாக. ஸோ அதுக்காகவே வந்து மைலோ அண்ட் பூஸ்ட் மாற்றி நம்ம வாங்குவோம். எனக்குமே வந்து ஃபேவரட்டாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா வந்து மைலோ வந்து கொஞ்ச நாள் நம்ம இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் பெரும்பாலான இடத்துல கிடைக்கிறது இல்லை. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் மைலோ டேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். செம்மையாக இருக்குங்க. ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கம். ஸோ பேசிக்காக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி அடிக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மைலோ ட்ரை பண்ணிங்கன்னா மைலோ கூட அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா மைலோ வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு அண்டு மோர் ஆஃப் சாக்லேட்டாக இருக்கும் மைலோ. பூஸ்டோட மைலோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. அமேசிங். So guys, we had a wonderful feast in Cafe Beans. It was really very nice. செம்மையா இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே. நாங்கள் சாப்பிட்டதுல வந்து மொத்தம் 6 டிஷ்ஷஸில் 3 ட்ரிங்க்ஸ் அண்ட் 3 மெயின் டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம். அதில் வந்து நான் வந்து டாப் நாட்ச் எது சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஸ்டீக், அந்த மேஷ் பொட்டேட்டோஸ், பட்டர் வெஜிடபிள்ஸ். அந்த பட்டர் வெஜிடபிள் 2 நியூ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ப்ரொக்கோலி, இன்னொன்று வந்து ஜூக்னின்னு ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கோம்போ வந்து இட் வாஸ் ரியலி சூப்பர். வெரி செம்மையாக இருந்தது. செகண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா, சிக்கன் சீஸ் பாஸ்தா வந்து ஜூஸி ப்ளஸ் சீஸி ரெண்டுமே மிக்ஸ்டாக ஒரு ஐட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்கில் வந்து இங்கே ஒரு சிக்னேச்சர் டிஷ் நான் ஒரு பழைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் நைட் ட்ரிங்க்கு யார் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு அதுக்காக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வாஸ் ரியலி நைஸ். அந்த காம்பினேஷன் கோகனட் மில்கில் வந்து சென்னையில் வந்து ட்ரிங்க் யார் போடுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து இட் வாஸ் அ ரியலி நியூ ட்ரை இங்கே கெஃபே பியன்ஸில். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த ஈவினிங்கில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான். ஏன்னா நான் வந்து பீஃப் லவர் கிடையாது, எனக்கு பீஃப்மே பிடிக்காது. ஸோ அதனால் என்னால் ட்ரை பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. நான் உங்களுக்கு வந்துட்டு பாஸ்தா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாஸ்தா வந்து இட்டாலியன் ஸ்டைலில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக. அண்ட் பிஸா சொன்னோம்னாலே பிஸாவும் சூப்பராக இருக்குது. பிஸா வந்துட்டு தின்க்ரஸ் தான், ஆனாலும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பிஸாவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மைலோ வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஓல்டு மெமரிஸ்லாம் வருது. ஏன்னா மைலோ வந்துட்டு சின்ன வயசில் எப்பவுமே எல்லாருமே அடிச்சு சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் மைலோ சாப்பிட்டு. அண்ட் அகைன் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக நீங்கள் இந்த இடத்துக்கு எதுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஆம்பியன்ஸ் தான். அது நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் ஃபுல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஆம்பியன்ஸ்க்காக ப்ளஸ் அந்த ரூஃப் டாப் அட்மாஸ்பியருக்காக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஐபிஎல் மற்ற ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலுக்குலாம் வந்து ஸ்க்ரீன் போட போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே காட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆம்பியன்ஸ்க்காகலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் மட்டும் வராதிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே உள்ள ஃபுட்டுக்காக. மற்ற என்னென்ன டிஷ்ஷஸ்ன்றதையும் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு எக்ஸைட்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபுடி படீஸ்.